கிச்சடி ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் ஹெல்தியா இந்த மாரி கிச்சடி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு திணை அரிசியில கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு நெய், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு இது பொரிஞ்சோனே சின்ன வெங்காயம் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. நான் திணை அரிசிய வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் அரிசிங்க வந்து ஒரு ஓவர் நைட் ஊறினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும்னா கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கவும் நல்லா பிரியாணி மாரியே இருக்கும். கொஞ்சமா நான் கேரட்டு, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்க பட்டாணி இருந்தா கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமா மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்தாலே போதும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ஊற வச்சு வச்சிருந்த ஓவர் நைட் ஊற வச்சு வச்சிருந்த வரகரிசி, கொஞ்சமா பாசிப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்க சேர்க்க வேண்டாம். இத மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா லாஸ்ட்ல தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் நெய்ய விட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான திணை அரிசியில வந்து உங்களுக்கு கிச்சடி ரெடி ஆயிரும். இது சுட சுட தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பை பை.